இந்த சின்ன தம்பியோட ஒரே தொல்லப்பா. எப்ப பார்த்தாலும் சினிமா நடிகன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். ஓம் ரகஸ்யாய நமஹ. ஓம் ரகஸ்யாய நமஹ. ஓம் ரகஸ்யாய நமஹ. ஓம் ரகஸ்யாய நமஹ. என்ன பேட் ஸ்மெல்? டேய், என் ரகசிய போட்டோவை மாத்தி வச்சிட்டீங்கடா. மரியாதையா அந்த போட்டோ கொண்டாந்து மாட்டுங்கடா. நான் தினமும் காலைல அதில் தானே கண்டுபிடிக்கணும். டேய், ஒழுங்கா அந்த போட்டோ கொண்டாந்து மாட்டல காப்பியில எலி கொடுத்துக்கு உங்களுக்கு எல்லாம் எமலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிடுவேன்டா. டாய், அப்பெல்லாம் எதுவும் பண்ணிடாரா? எனக்கு லீவ் சாங்ஷன் ஆயிருக்குடா. நான் உன்னை கூட்டு போய் தேவதை காட்டுறேன்டா. தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை ரகசியா. அவங்க தம்பி எனக்கு மச்சியா. ஏன்டா ரகசிய படம் ஒழிச்சு வச்ச? உண்மையிலேயே சொல்றானா இல்ல தெரிஞ்சுக்கிறேன் எடுத்து வச்சேன்ப்பா. நீ ஏன்ப்பா டென்ஷன் ஆகுற? பாரு, என்ன அது? ரகசிய படம் தான். கணத்து வந்து பாரு. ஏண்டா ஹார்ட்டை காட்டுனா டிக்க காட்டியா நீ? அவளை பார்க்கணுமே. ஏப்பா வந்த வேலையை விட்டு நீ எதுக்கு அவளை தேடுற? டேய், பொத்திக்கிட்டு வாட. புரிஞ்சுக்கிறதே முடியலையே. போனா தெரியலையே. வர வர உன் போக்கே புரியல. எங்க போனாலும் என்ன மாடு மாதிரி எழுதுகிட்டு போற. அதானே உண்மை. அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கு கோயில பாப்போம். ஏப்பா குறி பார்த்து தாக்குப்பா. அவங்க செஞ்ச புண்ணியம். ஏங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க? அங்க இருந்து ஏங்க பயந்து ஓடுனீங்க? அந்த ரவுடி பசங்க நீங்களே அடிச்சிருக்கலாம்ல. உயிர் நண்பனை இப்படி சாச்சு புட்டியம்மா. எவ்வளவு நேரம் ஒருத்தனே தூக்கிட்டு இருப்பான்? கையை கொடுங்க. வந்துட்டாங்க அக்கா, நீ தள்ளுக்கா. கை கொடுத்த ஆளை பாத்தியா? இவன் கை கொடுத்து நீ எந்திரிக்கவா? அக்கா நீங்க குழு அத்தனை ஆம்பளையில் அடிச்ச ஒரு பொண்ணு இடிச்சனே உன்னால எந்திக்க முடியல. ஐயோ. சரி, உன் பேர் என்ன? எதுக்கு இப்ப பேரு கேக்குறீங்க? என்னங்க மார்க்கெட்ல உங்களுக்காக எவ்வளவு ஃபைட் பண்ணா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் இல்ல. இப்ப இடிச்சதுக்கு வேற ஒரு சாரி சொல்லல. இந்த தேங்க்ஸ்க்கும் சாரிக்கு நடுவுல எவ்வளவு கதை இருக்கு தெரியுமா? அதாவது ஒரு ஹீரோ அடிச்சு சாச்சிட்டானப்பா. அது கதை வேற. இப்போ ஹீரோயின் அடிச்சு ஹீரோ விழுந்தா அது கதையோட. புரியுதா? அதனாலதான் கேட்டேன், உன் பேர் என்ன? என்னக்கா சொல்றாரு? அது ஒண்ணு இல்லடா. ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் அப்ரோச் தான் வித்தியாசமா இருக்கு. நோக்கம் ஒண்ணுதாங்கறாரு. நீ வா போலாம். நோக்கம் ஐயோ அப்பா. நோக்கம் ஒண்ணுதான். என்னப்பா ஆக்ஷன் அவள்கிட்ட காட்டிட்ட அடியை என்கிட்ட கொடுத்து விட்ட. சரி வா போலாம். வா வா நீ போ. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். ஐயே என்னடா சொல்ற? உங்க வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கா. அவளை பார்க்கத்தான்டா இங்க வந்திருக்கான். டேய், முதல்ல இதை முடிப்போம். அப்ப அது இதுக்கு அப்புறமா? ஏப்பா இது என்ன இடுப்புல ஒண்ணு தோல்ல ஒண்ணு தொங்க விட கண்ணா? பொண்ணுப்பா. ஆப்பிளும் பொண்ணும் ஏன் ஒண்ணுன்னு சொல்றாங்க தெரியுமா? ஆப்பிள எவ்வளவு நாள் கடிச்சிக்கலாம், பொண்ணை எவ்வளவு நாள் வச்சுக்கலாம். இதுக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ண நீ மிலிட்டரியில சேரணும்னு சொல்லல. அந்த கனவு அம்பேல் சொல்லிட்டேன். ஐயே என் நாட்டு மணி தாப்பா முக்கியம். செய்ய நான் கரெக்ட் பண்ணிடுறேன். யாரா இருந்தா நமக்கு என்னடா? நீ வா. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு வந்திருக்கு. என் ஃப்ரெண்டு கட்டிக்கிறோம்னு சொல்றேன். டக்குன்னு சொல்லுங்க, முதல் தாரம். ஐயோ அம்மா, வேணும்னா வச்சுக்கிற சொல்ற. என்ன திமிர் பாரு உனக்கு. ஹலோ, நில்லு. என் ஃப்ரெண்டு தான் ஏதோ தப்பா பேசிட்டான். அதை மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு உண்மையிலே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. லவ் பண்ற முடிச்ச பாரு. கொட்டை பாக்கு கொழுந்து வெத்தலே போட்டா சிவக்கு. பாட்டி நீயும் வேற நானும் சேர்ந்து பாடுனா ஊரே ரசிக்கும். ஆமா, நீங்க இப்படி பாருங்க, நான் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆடுறேன். நீ பொம்பளையா இருந்த ஆளுனால யாரும் பார்க்க மாட்டாங்க. சும்மா இருடா. ஏன்டா செய்யா? டேய், உன்னை பாட்டி ஏதோ செய்ய சொல்லுறா. என் கேடி பையில கேலியா பண்ற? என் பேரனை பார்த்து நான் எப்படின்னு சொல்லுவேன்டா. உனக்கு என்னடா? ஆத்தாடி, ஆண்டவே உன்னை குட்டையா படைச்சிட்டாமா. அதனால நான் தப்பிச்சேன்.
ஏப்பா செய்யி. என்ன பாட்டி? உங்க அப்பா உனக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்திருக்காரு. ஆமா. அத பார்த்து ஒரு முடிவு சொல்லு. என்ன பாட்டி? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பா ஒரு கழுதையை கட்ட சொன்னா கூட அதை கட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எல்லோ கோட்டை தாண்டுவேன் தவிர ஆனா அப்பா கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். அது தெரியுமா உனக்கு? பாட்டி, எது கொடுத்தா நல்லா தின்னு வளருவேன்னு தெரிஞ்ச எங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கட்டி வச்சா இவன் இருப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதாடா? டேய், நீ போட்டோ தானே பார்த்த, நேரில் பார்க்க வேண்டாமா? என் திருப்திக்காக ஒரு தூரம் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, அவதான் பொறுத்தவன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் நான் போய் பார்த்தா நல்லா இருக்காதுப்பா. இல்ல பாட்டி? சேகுமாரு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இருக்கு அம்மா, நீங்க குடும்பத்துக்கே காலு தாண்டா நீளம். இந்த காலத்துல என் வேற இப்படி இருக்கேன்னா, அந்த காலத்துல அவங்க தாத்தா என்ன பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு தடவைக்கு 9 தடவை வந்து பார்த்திருக்காரு. பாரு பாட்டி, ஆட்டி வரும்போது தாத்தாவுக்கு ஆம்பளையா பொம்பளையான்னு டவுட் வந்துருச்சு. அதான் 9 ஆட்டி பார்க்க வந்திருக்காரு. இங்க இருந்தா பாட்டி மிதிச்சியா கொண்டு விடுவாங்க. பாட்டி செய்ய இப்ப தாண்டா எனக்கு டவுட்டே தீந்துச்சு. உங்க அப்பா பார்த்த பொண்ணா கட்டிக்கிற போற, நீ மார்க்கெட்ல பார்த்த பொண்ணா அம்போன்னு வெட்டி விட போற, அப்படித்தானே? என் கொள்கையில இருந்து நான் எப்பயும் மாறவே மாட்டேன். அப்பா பார்த்த பொண்ணையும் நான் கட்டிப்பேன், மார்க்கெட்ல பார்த்த பொண்ணையும் நான் கட்டிப்பேன். என்னடா தெரிஞ்ச மாதிரி இருந்தா மறுபடிக்கு குழப்பிட்டானே. டேய் பாத்ரா, அவங்க அப்பா வேற பெரிய முரடன் கேள்விப்பட்டேன். ஆமா சொன்னாங்க. டேய், கால் ஒடிஞ்சா கூட சத்தம் போடக்கூடாது, சைலண்டா. அம்மா என்ன செய், நீ லவ் பண்ண என்ன ஏன்டா கூட்டு வந்த? எல்லாம் சேஃப்டிக்காக தான். என்ன சேஃப்டி? தருமடி கிடைக்கும். தருமடி வாங்குறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணா? இங்கே இரு, நான் வந்துடுறேன். எப்ப எங்க இருந்து ஆபத்து வரும்னு தெரியலையே. கரெக்டான வந்திருக்குமா? நம்மால் படுத்திருக்கேன். முதுகுல ஃபுட்பாலே ஆடலாம் போல இருக்கு. டேய், கண்ட்ரோல் பண்ணு, நம்ம வந்த வேலை வேற. யாரோட ரூம்ல இருக்கா? நீ என்னோட ரூம்ல இருக்க. அது பாரு, இது என்னோட போட்டோ, அது என்னோட கனவு கண்ணி, இந்த விஐபியோட ஜட்டி, இது என்னோட பெட், இந்த பெட்டுக்கு மேல நீ, மேல என்னோட பெட்ஷீட், அப்புறம் அங்க பாரு ஓல்ட் மாங்க், இங்க பாரு யங் மேன். நான் சொல்றது சரிதானே? இவ எதுக்கு சும்மா அலட்டுற? என்ன ஐ லவ் யூன்னு சொல்ல வந்திருக்கிற? நான் இல்லாததால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டயர்டாகி படுத்து தூங்கிட்டேன். நானும் எவ்வளோ நேரம் தான் உன்னோட மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறது? அதான் நானும் பக்கத்துல படுத்துட்டேன். யார் மாதிரி உள்ள? சந்தியா, யார் கூடமா பேசிட்டு இருக்க? ரேடியோ 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 சொல்லு. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் எஃப்எம் 93.8 எஃப்எம். கேளுங்க கேளுங்க. ஏமா நேரம் நாச்சு இந்த நேரத்துல ரேடியோ கேட்டுக்கிட்டு ஆஃப் பண்ணி பாடு. சரிப்பா. 0.5 தானே, 0.8ங்கறான். சீக்கிரம் போ. ஏய், ஃபர்ஸ்ட் நைட்ல பாப்போம். கல்யாணத்துல போ. பை பை ஸ்வீட் ட்ரீம்ஸ். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்துச்சா? வாங்க. ஜெயக்குமார், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, என்ன இதெல்லாம்? இது இல்லாம மூணாவது ஒண்ணு வேணும், புரியுதா? மூச்சு. உட்காருங்க உட்காருங்க. உட்கார்றா. எனக்கு சேர்ல வேணா, நான் அப்படியே உட்கார்ந்துக்கிறேன். டேய், உன்னை தரையில தான் உட்கார சொன்னேன். என்ன ஸ்வீட் ரொம்ப காரமா இருக்கு? நீ சாப்பிட்டதே காரம் தான், ஸ்வீட் அந்த பக்கம் இருக்கு. ஒண்ணு வர சொல்லுங்க. சுந்தரம், என்ன வர சொல்லு. அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. பைய வர சொல்லுங்க.
வேகமா வர சொல்லுங்க. இதோ பொண்ணு வந்துட்டு இருக்கா. டேய் என்னடா பொண்ணு கூப்பிட்டா நீ வருது? ஐயோ பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா? மகாலட்சுமியா? ஆமா உட்காருமா. என் பையனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. ஐயோப்பா அப்பா சம்மதிச்சிட்டா. பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஆடவே தெரியும். சந்தியா ஆடுமா? ஐயோ நான் மாப்பிள்ள இல்ல. மாப்பிள்ள உனக்கு மட்டும் தான் விளையாட தெரியுமா? பேரனே இன்னும் கொஞ்ச நேரம் மிரட்டி இருக்கலாம். லக்க 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 லக்க. என்ன ஏமாத்துற? ஐடியா கொடுத்தாரு. என்ன ஏமாத்த பார்த்தேல்ல? எங்க ஓடுற? டேய் என்னடா அது? மிலிட்டரி போறதாண்டா லட்சியா? என்னை விட்டு தனியா போற? டேய் திடீர்னு ஃபோன் வந்துருச்சு, அதான் உடனே கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. நல்ல வேலை, நான் கக்கூஸ் பேருந்தா உன் வண்டியை மிஸ் பண்ணிருப்பேன். சரி வண்டியில ஏறி தொலை. இந்தா வாரேன். ஜீப்பை விட்டு இறங்கல, அதுக்குள்ள கனவு மிலிட்டரிக்கு போயிருச்சு. டேய் இறங்கடா. சரிப்பா. நாயர் ஜெய் வரான் போல இருக்கு. भाई साहब जरा वेट करो. அவன் யார் கூட ஒரு குடுகுடுப்புக்காரன்? இங்க பாரு ஜெய், மிலிட்டரியில எனக்கு செம்ஸ் பண்ணிட்டு போய் கொடுக்க சொல்லி எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. டேய் நாயரேடா எப்படி இருக்கீங்க? என்ன ஜெய் லீவ் முடியறதுக்குள்ள வந்துட்டேன். வேற ஒண்ணு இல்ல நாயர், நம்ம சாப்பிடாம ஜெய்யால கொஞ்ச நாள் கூட ஊர்ல தாக்கு பண்ணல. ஜெய் யாரா அவன் கூட கூட்டு வந்திருக்கிற? கஞ்சா விக்கிற மாதிரி இருக்கிறான். கஞ்சா விக்கிறவனா? அவன் கஞ்சா கருப்பு தான். ஓ அப்புறம் நாயரே உங்களுக்கு வந்து டீ கடைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்களே, இவனை வச்சுங்க. இவன் குருடனானா? இதெல்லாம் ஸ்டைல் உங்களுக்கு தெரியாது. ஏப்பா என்ன மிலிட்டரியில சேர்த்து விடணும் தானே கூட்டு வந்த. டீ கடையில உடாந்து விட்டுருக்க. டேய் இங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் மிலிட்டரியில சேர்த்து விடுறேன். இவனா மிலிட்டரியா? இந்தியாவே வித்துரு. நான் சும்மானே. அப்புறம் என்ன வண்டியில என்னோட பேக் இருக்கு, அதை போய் பேரக்ல வச்சிருக்கேன். நான் போய் ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு ஓகே. வரேன். நாயரே அது என்னடா கண்ணாடியில் அது யாரு? அது கிளாஸ் அவகிட்ட திருடி இருப்பான். நான் பொக்கட்டா டேய் விரேன் பளிச்சா தொட்டோடோ. டேய் நான் கஞ்சாவே. டேய் உள்ள போய் ட்ரெஸ் மாத்தடா. முதல்ல பேக்ல பாம்பு இருக்கா பாருங்க. இந்த வேலைக்கு ஆடை மேய்க்கலாம். This is your duty room. நான் சொன்ன மாதிரி நீ செய்யணும். This is your left hand, this is your right hand. Left, right. இம்முடு தானே? About turn. புரியலையே. புரியலையே? புரிய வைக்கிற. Left, right, about turn. உன் பேர் என்ன? அப்புன்னு சொல்றதுக்கா அப்பலடா. 4 பாத்திரத்தை கொடுத்து கழுவுடானா கழுவிட்டு போறே. ஏதோ பெரிய மிஷின் கண்ணை கொடுத்து ஆப்ரேட் பண்ண சொல்றாப்புல சொல்லிட்டு இருக்க. போக்காளி பல. டீ கடையில் வேலை செய்தாலும் மிலிட்டரி செய்ததுக்கு நான் தான் ஆദ്യം வந்தேன். சீனியர் கொடுப்பேன், ஜூனியர் வாங்கன். போடே. டீ கடையிலேயுமாடா சூனியரு சீனியரு? என்னடா ராணுவத்துல சேர வழி சொல்லாம அந்த ரகமா என்னத்தனே பாத்துட்டு இருக்க? வேலையை பார்த்து. அண்ணே எனக்கு தேவைப்படுமான்னு பாக்குறேனே, காட்டுங்கண்ணே. டேய் அது அங்க ஒருத்தன் பட்டாணி தின்னுட்டு இருக்கான், அவங்கிட்ட தெரிஞ்சு விட சொல்லுவான். நமஸ்தே. அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது, நான் திங்கிற இடத்துல தான் இருக்கேன். உன்னைய மாதிரி நானும் துப்பாக்கி தூக்கி நிக்கணும்னே வந்தேன், முடியல. ஒரு ஆட்டி தொட்டு பாத்துக்கிறவா? சலோ. சர்தார்ஜி தொட அழுத்தி தொட்டுக்கிறவா? சலோ. ஐயா அம்மா சர்தார்ஜி விண்ணி அடிக்காத விட்டு. ஹலோ ரகசியா வீடுங்களா? ஆமா நான் சின்ன தம்பி பேசுறேன். அம்மாக்கு சின்ன தம்பியே கிடையாதே. ஐயோ நான் சின்ன தம்பி, அது என் பேருங்க. காஷ்மீர்ல இருந்து பேசுறேன். மிலிட்டரி சின்ன தம்பின்னு சொல்லுங்க. அவங்க குடிக்கிறாங்க. கொஞ்சம் பார்க்கணுமே. இல்ல கொஞ்சம் பேசணுமே. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. லைன்ல வெயிட் பண்ண சொல்றாங்க. ஓகே.
யாரு? யாரோ சின்ன தம்பி ஜவான் காஷ்மீர்ல இருந்து பேசணுமா? கூட ரகசியா ஹியோ. டேய் ரகசிய லைன்ல வந்துட்டாங்க. ஹலோ மேடம். ஓ ஹாய் சுனா தம்பி. சுன்ன தம்பி இல்லைங்க, சின்ன தம்பி. சி இன் நா தா இம்பி. ஓ சின்ன தம்பி. கரெக்ட். அண்ணே என்ன ஆச்சு? டேய் அவ எனக்கு முத்தம் கொடுக்கறாடா. வாட் இஸ் திஸ்? கொண்டு போ. மேடம். சோ சின்ன தம்பி எப்படி இருக்கு? நினைச்சிட்டேங்க. நானும் தான். காஷ்மீர் எப்படி இருக்கு? காஷ்மீர் நம்ம கிட்ட தாங்க இருக்கு. உயிர் போனாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். அது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங் வரேன். கிளைமேட் எப்படி இருக்கு? இது வரைக்கும் குளிராதாங்க இருந்தது. உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் சூடாயிடுச்சுங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. சரி நான் போறேன். எனக்கு ஷூட்டிங் இருக்கு. எனக்கும் ஷூட்டிங் இருக்கு. பார்டர்ல. சீனா தானா சிரிக்கிட்டே இருக்காடா. ஓகே see you. See you. You see. டேய் 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 சின்ன எழுந்துடா டேய் எழுந்துடா. அங்க பாத்து தம்பி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யார் வந்தா என்ன? நான் எப்பவுமே காலையில என் ரகசிய முகத்துல முடிச்ச அப்புறம் தான் மத்த முகத்திலயும் முடிப்பேன். என்னடா என்னையா இது? நிஜமாவே ரகசியதாயா? மச்சக்கார பயடா நீ. காஷ்மீர் ஷூட்டிங்க்கு வந்தேன். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. எங்களுக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கீ, ஒரு ஆட்டங்கிட்டத்தை போட்டு போக கூடாதா? ப்ளீஸ். ஓகே